ChatGPT வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைனா அதை தெரிஞ்சுக்கலாம்னு மட்டும் நினைக்க வேணாம். அதை வச்சு உங்களுக்கு ஒரு மொழி தெரியலைனா, ஒருத்தவர்கிட்ட பேச முடியலைனா, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த நபர்கிட்ட அதை நீங்க ChatGPT யூஸ் பண்ணி கன்வே பண்ணிடலாம் ப்ராப்பரா அவங்க மொழியிலேயே. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு சம்பவம். கர்நாடகால பெங்களூர்ல ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோல டிராவல் பண்ணிருக்காப்ல. Auto guy is saying the fare to be 200. I want it to reduce to 100. I am a student. I cross this route daily. Please talk to him nicely, like my bigger brother. ಅಣ್ಣ ನಮಸ್ಕಾರ. ಇವರು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಪ್ರತಿದಿನ ಇಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತೀರಾ? 100ಕ್ಕೆ ಇಷ್ಟು ದೂರ ಅಯ್ಯ. இந்த நபர் ஆட்டோல போயிருக்காரு, 200 ரூபாய் கேட்டிருக்காரு ஆட்டோ டிரைவர். உடனே 200 ரூபாயில இருந்து ஒரு 150-100 ரூபாய் குறைக்கிறதுக்காண்டி அவர்ட்ட நெகோசியேஷன் பேசுறதுக்கு கன்னட மொழியில பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிருக்காப்ல ChatGPT. அதுல இங்கிலீஷ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் 200 ரூபாய் கேக்குறாரு, நான் இந்த வழியில தான் போயிட்டு வருவேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட், அண்ணன்ட்ட சொல்லி ஒரு 100 ரூபாயா கம்மி பண்ண சொல்லு, அவர்ட்ட ரொம்ப அன்பா பேச, அவர் என்னோட அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அந்த ChatGPT வாய்ஸ் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ஆட்டோக்காரர் கிட்ட கன்னடால கரெக்டா சொல்லிருக்காரு. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಣ್ಣ 150 ಹೇಳಿತ್ತು 120 ಲಾಸ್ಟ್ ಅದಕ್ಕಿಂತ ತೆಳ ಹೋಗೋದಿಲ್ಲ. ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ ಅಂದ್ಕೊಂಡು ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಿ ನೋಡಿ ನೀವು ತಿಳ್ಕೋರಿ ಅಣ್ಣ ನಾನು 30 ರೂಪಾಯಿ ಕಮ್ಮಿ ಮಾಡೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ. 120 is fine. Thanks for adjusting. 120 ಫೈನ್ ಅಂತ அவர் ஃபைனலா 120க்கு கன்வின்ஸ் பண்ணி 120க்கு அந்த ஆட்டோல டிராவல் பண்ணிட்டாரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்போ நம்ம கிரே ஏரியாக்குள்ள போலாமா? ஹிந்தி தெரியலனா கவலைப்பட வேணாம். தேவைப்படுறப்ப தலைவன் ChatGPT யூஸ் பண்ணிக்கங்க. खत्म।